வரப்போற அபினவ் வந்து கணக்குல புலி, ஒரு நடமாடும் ஹியூமன் கால்குலேட்டருங்கிறாங்க. எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? செகண்ட். எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும். 498 into 65 கால்குலேட்டர் பண்ண டைம் 32,370. 45,678 into 9 4,11,102. சொல்லிட்டு 1111 அம்புகள் அடிச்சேன். அது கரெக்டா அது பாயிண்ட் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருணாகரன். இது கமகம மனம் நலம் தரும் தினம். ஆர்கேஜி நெய் வழங்கும் சூப்பர் ஹீரோ. ஸ்பெஷல் பார்ட்னர் வசந்தன் கோ, இந்தியாஸ் நம்பர் 1 டீலர். கிட்ஸ் ஸ்டைலிங் பார்ட்னர் செல்வாஸ் கிட்ஸ் வேர். பவர்ட் பை அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ஒவ்வொரு வாரமும் நம்ம சூப்பர் ஹீரோஸ் வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. செட்டுக்குள்ளே பண்ணுறாங்க, செட்டுக்கு வெளியில் பண்ணுறாங்க, தரையில் பண்ணுறாங்க, தலைக்கு மேலே பண்ணுறாங்க, தலைகீழ பண்ணுறாங்க. அப்பப்பப்பப்பா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி யாரெல்லாம் என்ன பர்ஃபார்மன்ஸ் காட்டி மிரட்ட போகிறாங்கன்னு தெரியலையே. நம்ம ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரமும் இப்போல்லாம் நம்ம சூப்பர் ஹீரோஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. சம்டைம்ஸ் ஸ்பெஷல் டீமே வராங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம ஷோவில் இருக்குது ஆச்சரியம். ஆனால் இந்த வாரம் இருக்குது மிகப்பெரிய ஆச்சரியம். என்னது, பஞ்சில் லாஜிக் இல்லையா? எங்கள் பஞ்சில் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க லாஜிக்கு. ஏன்னா அடுத்து வரப்போறவரே பெரிய மேஜிக்கு. லெட்ஸ் வெல்கம் வேர்ல்ட் ஃபேமஸ் மெஜிஷியன் மிஸ்டர் தயா. சார் சூப்பர் சார். தேங்க்யூ சார், மோஸ்ட் வெல்கம். இந்தியாவிலேருந்து யூரோப்பில் போய் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் இந்தியன் மியூசிஷியன் நீங்கள். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ இன் அவர் ஷோ சார். தேங்க்யூ வெரி மச். இந்த ஒரு ஆனர் எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் எனிவே, நான் வந்து எவ்வளோ மேஜிக் பண்ணாலும் யூரோப்பியன் சாம்பியன் வின் பண்ணதான் ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் ஒரு மேஜிக்கில் போய் யூரோப்பில் யாருமே வேர்ல்டு மேஜிக் காம்படிஷன் சார், உலக லெவலில் நடக்கக்கூடிய போட்டியில் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து நான் கலந்துட்டு வின் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட மேஜிக் வந்து முழுமை அடைஞ்சது. அதான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார் எங்கள் ஷோக்கு நீங்கள் வந்தது. அதை தாண்டி நீங்கள் தமிழ் சினிமாவில் பல முக்கியமான படங்களில் மேஜிக், பல ஹீரோஸ்க்கு மேஜிக் சொல்லி கொடுத்துருக்கீங்க. பிகைண்ட் தி ஸ்டேஜ், அவங்க பின்னால் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டேஜில் மேஜிக் வந்து மூவியில் பண்ணேன் சார். மெயின் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், ராட்சசன் படம் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதை விட பெருமையான ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் சாருக்கு வந்து மெர்சல் பைரவா படம் நான் அட்டெண்ட் பண்ணேன். மெர்சலில் பண்ண அந்த மேஜிக் ஷோலாம் நீங்கள் தான் ட்ரைனிங்? ஆமாம் சார், ஃபுல்லாக சார் வந்து அந்த பால் ரோல் பண்ணிட்டு வர்றது. ஃபஸ்ட்டு நான் சாரை வந்து பைரவா படத்தில் தான் மீட் பண்ணேன்.
அப்போ வந்து அவர் ஏதாவது ஒரு நியூ ஸ்டைல் ஏதாவது எப்போவுமே படத்துக்கு படம் ஏதாவது வித்தியாசம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அதில் அப்படிங்கும்போது சரி நான் சொன்னேன் அப்போ வந்து அந்த காயின் ரோல் பண்ணுறது தான் பைரவாவில் வந்து ஒரு டயலாக் இருக்கும் நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுன்னு அவர் பேசுவார் அப்போ அந்த காயினை வந்து அப்படியே ரோல் பண்ணுவார் பட் எக்ஸாம்பிள் நான் அது சொல்கிறத விட ஐ பர்ஃபார்ம் த காயின் ஸோ இந்த காயின் இப்படி வச்சுருப்பாங்க தான் அந்த எஃபெக்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம் காயின் ரோல் பண்ணுவாங்க இது வந்து நான் பண்ணேன் அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிட்டார் சார் அதுலேருந்து அவருக்கு மேஜிக் நான் அதுக்கப்புறம் ஐ பர்ஃபார்ம் இன் க்ளோஸ்அப் மேஜிக் நிறைய பண்ணி காட்டினேன் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் அடுத்த படம் வந்து மெர்சல் பண்ணணும்னு சொல்லும்போது அதில் ஒரு கேரக்டர் மெஜிஷியன் கேரக்டர் நான் எடுக்கிறேன்னு சொல்லி தான் அப்போ தான் அது அந்த பால் ரோல் பண்ணுறது அப்புறம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ரியல் ப்ரொஃபஷனல் மேஜிக் டச் அவர்கிட்ட இருந்துச்சு சூப்பர் சார் இப்போ ஒரு நம்ம எங்கே பார்த்தாலும் மேஜிக்ங்கிறது ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும் பொதுவாக இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு டான்ஸராக போகிறோம் ரயில்வே ஸ்டேஷன் போனால் ஒரு டான்ஸ் ஆடுன்னு கேட்க மாட்டாங்க பாடுவீங்கன்னா கூட கேட்குற கூச்சப்படுவாங்க ஆனால் மேஜிக் எனி பிளேஸ் எனி டைம் எனி ஆப்ஜெக்ட் ஸோ மேஜிக்கில் ஒரு பவர் வந்து எந்த இடத்துல வேணாலும் எப்போ வேணாலும் மேஜிக் பண்ண முடியும் சார் இப்போ என் கையில் ஒரு காயின் இருக்குது இந்த மைக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிடுங்க ஃபென்டாஸ்டிக் சார் இந்த காயினை நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் மறையாது இது சயின்ஸ் சயின்ஸ் சொன்னதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறது மேஜிக் எனி டவுட் எனி கொஸ்டின் சார் இல்லை சார் ஒரு தடவை இப்படி வந்துடுங்களா ₹1 காயின் ஜஸ்ட் ஐ க்ளோஸ் இட் ஹியர் ஓகே இந்த இடத்துல இருந்து மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை வாய்ப்பே இல்லை சயின்ஸ் என்ன சொல்லுது க்ளோஸ் ஆன இடத்துல எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் மறையாது பட் மேஜிக் சொல்லுது எவ்ரிதிங் பாசிபிள் நத்திங் டு இம்பாசிபிள் வாட்ச் வெரி கிளியர் இந்த ₹1 காயின் ரோல் பண்ணியிருக்கேன் சார் இந்த ₹1 எடுத்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ₹1 இங்கே உள்ள வச்சிருக்கேன் வச்ச உடனே மாயமாக மறையறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த காயின் ஒரு செகண்டில் மறைஞ்சிருன்னு நினைக்கிறேன் உடனே இந்த காயின் இன்விசிபிளாக மறைஞ்சிடும் சார் பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இந்த இடத்துல விரல வச்சுட்டு இல்லைன்னு சொல்லலாம் இது ரியல் இந்த காயின் மறைஞ்சிருன்னா இங்கேயோ கிடையாது சார் திரும்பி ஸ்னாப் பண்ணுற ஒரு செகண்டில் உங்கள் கண்ணு முன்னால் இந்த காயின் இந்த இடத்துல தான் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ இன்னைக்கு நம்ம சூப்பர் ஹீரோ ஷோவில் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸே சார் தான் ரெடியா சார் உங்கள் Okay, பர்ஃபார்மன்ஸ் sir. தான் தேங்க்யூ சார்
தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் சார். எக்ஸ்ட்ராடனரி சார், சான்ஸே இல்லை. நீங்கள் இது ட்ரெயின்டு. ப்ராக்டிஸ் தான். பட் உங்களோட சேர்ந்து இன்ட்ராக்டிவோட மேஜிக் இருக்குது. நம்ம சூப்பர் ஹீரோஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நடுவில் ஒரு மேஜிக் பண்ணலாம். ஷூர் சார், கண்டிப்பாக. ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து பார்க்குறேன். இத்தனை கேமரா 14 கேமரா இருக்குது. இருந்தாலும் எக்ஸ்ட்ராடனரி சார், சீரியஸாக. வேர்ல்டில் சார் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் தெரிஞ்சாதான் ரசிக்க முடியும். கர்நாடக சங்கீதமாக இருக்கட்டும், அது ஒரு ஃபுட்பால் கேமாக இருக்கட்டும், வேர்ல்டில் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சாதான் ரசிக்க முடியும். தெரியாமல் ஒரு கலையை ரசிக்கணும்னா அது மேஜிக் தான். நீங்கள் தெரிஞ்சிட்டா ரசிக்க முடியாது. சீக்ரெட். அதனால தான் மெஜிஷியன் சீக்ரெட் எப்போவுமே சீக்ரெட்டாக வச்சுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட மேஜிக் பார்த்து நாங்கள் எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்கோம். நம்ம சூப்பர் ஹீரோஸும் ரெடியாக இருக்காங்க. அவங்களோட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா சார்? கண்டிப்பாக சார், டெஃபினட்டாக. நானும் அதுக்கு வேண்டி தான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். பார்த்துருவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் யூர் சீட் சார். தயா சாரோட ஒரு எக்ஸ்ட்ராடனரி மேஜிக் ஷோ பார்த்தோம். அடுத்து இன்னைக்கு வரப்போகிற சூப்பர் ஹீரோ யார், அவங்க என்ன ஸ்பெஷல், அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னு பார்த்துடலாமா? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். வரப்போகிற அபினவ் வந்து கணக்கில் புலி, ஒரு நடமாடும் ஹியூமன் கால்குலேட்டருங்கிறாங்க. லெட்ஸ் வெல்கம் அபினவ். ஹலோ, ஹாய். என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும். என் பெயர் அபினவ். எங்கள் ஊர் பழனி. எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட், கியூப், கியூப் ரூட், இன்டிஜர்ஸ், ப்ரைம் ஃப்ராக்ஷன், ப்ரைம் நம்பர், டெசிமல், டைம் கால்குலேஷன் தெரியும். எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்டில் மேத்ஸில் கியூப் ரூட்டு, ஸ்கொயர் ரூட்டா? எனக்கெல்லாம் அப்போ தான் அடிஷன்லாம் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். எப்படி மேத்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா? ஆமாம். எப்போத்துலேருந்து மேத்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? எனக்கு 5 வயசு இருக்கும்போது மேத்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு ஆமாம். நீங்களாவே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்களா, இல்லை யாராவது டீச் பண்ணாங்களா? நானே படிக்க ஆரம்பித்தேன். வெரி குட். வாழ்க்கையிலே ஒரு கணக்கோட வாழணும்னு சொல்லுவாங்க. ஆனால் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கணக்கில் புலியாக இருக்கார் அபினவ். பார்த்துடலாமா அபினவோட மேத்ஸ் ஹியூமன் கால்குலேட்டர்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். அபினவ் ரெடியா? ரெடி. உங்கள் எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குன்னு தெரியும். அதனால் நம்ம கால்குலேட்டர் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சிம்பிளான கொஸ்டின் ஆரம்பிக்கலாம். 25 × 3 75. ஓகே. 2 × 55 110. 110 × 350 38,500. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ ஃபான கொஸ்டின்ஸ்குள்ளே போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. 58 × 80 4,640. ஆன்சரை பார்த்துருவோமா எல்இடியில்? $498 × 65. கால்குலேட்டர் கொஞ்சம் டைம். 32,370. ஆன்சர் ப்ளீஸ். $28 × 28 × 28. $21,952. 21,952. சூப்பர் அபினவ். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டேன். இப்போ எனக்கே தெரியாத, எனக்கு கொடுக்கப்படாத சில கொஸ்டின்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். அதை நான் கேட்பேன், நீ ஆன்சர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். செக் பண்ணிடலாமா? சென்னையிலிருந்து 86 பேரோட ஒரு பஸ் கிளம்பி திருச்சிக்கு போகுது. போகிற வழியில் மேல்மருவத்தூரில் 18 பேர் இறங்கிடுறாங்க. திண்டிவனத்தில் 12 பேர் இறங்கிடுறாங்க. டோல்கேட்டில் 22 பேர் இறங்கிட்டாங்கன்னா, வழியில் ஒரு 14 பேர் இறங்கிட்டாங்கன்னா, அப்போ கடைசியாக மொத்தம் எத்தனை பேர் திருச்சியில் இறங்குவாங்க? கால்குலேட் பண்ணி தான் சொல்றியா, இல்ல கேஷுவலா அடிச்சு சொல்றியா? கால்குலேட் பண்ணி சொல்லு. ஆன்சரை பார்த்துருவோம். சூப்பர் சூப்பர் அபினவ், கரெக்ட். அபினவுக்கு அடுத்த கொஸ்டின். வண்டலூர்லேருந்து 93 பறவைகள் வேடந்தாங்கல் போச்சு. அதோட 27 காகம், 46 மைனா, 77 புறாவும் சேர்ந்து போறாங்க.
வழியில் 113 வெளிநாட்டு பறவைகள் சேர ஆக மொத்தம் எத்தனை பறவை வேடந்தாங்கல் போயிருக்கோம்? முந்நூற்றம்பத்தாறு. 356. ஆன்சர் ப்ளீஸ். சூப்பர். அபினவ் உண்மையிலே சீரியஸா எனக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் கஷ்டமான சப்ஜெக்ட் வந்து மேத்ஸ் தான். அதுலேயும் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் போக போக அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. ட்ரிக்னாமெட்ரி அது இது ஜாமெட்ரின்னு ஒன்றுமே புரியாது. எக்ஸ்ட்ராடினரி என்ன சொல்கிறது, சூப்பர் டேலண்டட் அபினவ். சூப்பர். நீங்கள் கலக்கணும், இன்னும் நிறைய மேத்ஸில் அச்சீவ் பண்ணணும். நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? மேக்ஸில் ரிசர்ச் பண்ணோம், மேக்ஸில் பெரிய ஸ்கூல் கட்டணும். அபினவ் உங்களோட வீட்டிலேருந்து யாரெல்லாம் வந்திருக்கா? மீட் பண்ணலாமா? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன். அபினவோட பேரண்ட்ஸ் கூப்பிட்டுலாமா? நீங்களே கூப்பிடுங்க. எங்கே இருக்காங்க? அங்கே. ப்ளீஸ். சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். வணக்கம் சார், என்னுடைய பெயர் கணேசன். நான் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். கடினமான பயிற்சி செய்தாலும் கிடைக்கப்பெறாத கணித அறிவு இயற்கையிலேயே எனது மகன் அபினவுக்கு கிடைத்துள்ளது. அபினவது இந்த திறனை பாராட்டி இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி 87வது சர்வதேச ஆன்லைன் கருத்தரங்கில் அபினவிற்கு ஹியூமன் கால்குலேட்டர் என்னும் பட்டம் வழங்கி கௌரவித்தது. அதன் பிற்பாடு காந்திகிராம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் டிசம்பர் 22 அன்று நடைபெற்ற கணித மேதை ராமானுஜம் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் குழந்தை மாமேதை, கணிதத்தில் மிகப்பெரிய ஒரு குழந்தை மாமேதை, சைல்டு ப்ராடிஜி என்று புகழாரம் சூட்டினார்கள். ஒரே ஒரு டவுட், நீங்கள் தமிழ் ஆசிரியரா? நான் கணித ஆசிரியர் சார். கணித ஆசிரியர். நீங்கள் தான் அப்போ ட்ரைனிங் ஃபுல்லாக? அவனோட இயற்கையாகவே அந்த திறன் கிடைத்திருக்கு சார். அதாவது குழந்தைகள் வந்து ஒரு சிலர் அபாக்கஸ் மூலமாக அந்த திறன் கிடைக்கும் சார். இவனை வந்து இயற்கையாகவே அந்த திறனை நாங்கள் கண்டுபிடிச்சு இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் சார், இந்த திறன் சார்ந்த வல்லுநர்களை தேடிட்டு இருக்கோம் சார். இந்த திறன் ஒரு அரிய திறன். இந்த திறனை வந்து அவ்வளவு சாதாரணமாக நம்ம கடந்து செல்ல இயலாது. எத்தனையோ திறமைகள் கைரேகை போல ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான திறமைகள் உள்ளது. எத்தனையோ திறமைகளுக்கு மேடைகள் கிடைக்காமல் அந்த திறமைகள் காணாமல் போயிருக்கின்றன. ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல. இன்றைய குழந்தைகள் நாளை நாட்டின் தலைவர்கள் என்பதை உணர்ந்து கலைஞர் டிவி மிகப்பெரிய ஒரு மேடை அமைத்து கொடுத்து இந்த திறன் பெற்றுள்ள குழந்தைகளையும் அனைத்து திறன் பெற்றுள்ள குழந்தைகளையும் வாழ்த்தும் கலைஞர் டிவிக்கும் மிக சிறப்பான முறையிலே தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கக்கூடிய சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அபினவ் அம்மா, அபினவ் பற்றி அபினவோட இந்த திறனை நினைக்கும் போது எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. சில நேரங்களில் எங்களை ரொம்ப ஆச்சரியமும் படுத்துவான். ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு எங்ககிட்ட வருவான். இல்லை நான் இதை ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அது சரி சொல்கிறத நாங்கள் கேட்டுட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஒரு ஃபார்முலாவோ இல்லைன்னா அது ஒரு பேட்டர்னாவோ தான் அது இருக்குது. அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு நிறையா திறன் இருக்குன்னு. எங்களுக்கு என்ன ஒரு கடமைனா இந்த திறனை வந்து மேலும் மேலும் வலுப்படுத்துகிற மாதிரி அவனுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும். அதுதான் இப்போ எங்களுடைய ஒரே கடமையாக இருக்குங்க சார். எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். இப்போ ஹியூமன் கால்குலேட்டர்னு வாங்கின டைட்டில் மாதிரி இன்னும் நிறைய ஸ்டேஜில் போய் அபினவ் இன்னும் நிறைய பெரிய பெரிய அவார்ட்ஸ் வாங்கணும். நிறைய மேட்ச்சில் இன்னும் நீ சாதனைகள் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் அபினவ். ஆமாம், தேங்க்யூ. டயா சார், அபினவோட டேலண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் சார், எக்ஸ்ட்ராடினரி ஒரு டேலண்ட் இது. மேஜிக்கில் வந்து எப்போது நான் வேர்ல்டு வைடு மேஜிக் ஷோனா எங்கே இருந்தாலும் போய் பார்த்துருக்கேன். ஐ விசிட் இன் யூரோப் கண்ட்ரீஸ். நிறையா மென்டலிஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இன் மேஜிக்கில் இருக்குது. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிற ஒரு கான்செப்ட். பட் அது எல்லாமே என்னால் அது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. பட் இவனோட டேலண்ட் வந்து எக்ஸ்ட்ரானரி. அது வந்து காட் கிஃப்ட். ரியலி ஒண்டர்ஃபுல். தேங்க்யூ. எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். நீங்கள் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். மேத்ஸில் கலக்கணும். நீ சொன்ன மாதிரியே மேத்ஸ்க்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும். மேத்ஸில் நிறைய ரிசர்ச் பண்ணணும்.
பெஸ்ட் விஷஸ். நம்ம அடுத்த சூப்பர் ஹீரோஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். ரெடியா? தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ. கண்ணெதிரே தோன்றினாள். ஆடி மாசம்னாலே அதிரடி ஆஃபரு, அரங்கம் அதுதான் கலக்க வராரு நம்ம ஜாஃபரு. லெட்ஸ் வெல்கம் ஜாஃபர். ஹலோ ஹாய். ஹாய். ஹாய் ஜாஃபர். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் ஏஜ் வந்து 9. நான் ஸ்டாண்டர்ட் வந்து 5th படிக்கிறேன். எனக்கு மேஜிக் தான் இன்ட்ரெஸ்ட். மை மேஜிக் இஸ் எ பேஷன். நாங்கள் மதுரையிலேருந்து இருக்கோம். ஸ்கூல் வந்து கல்வி இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல். இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் லெஜண்ட் முன்னாடி இன்றைக்கி நீங்கள் மேஜிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரியா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். ரெடி. ஓகே. கொஞ்சம் அதான் 2 பேரும் ஈக்குவல் டஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போலேருந்து மேஜிக் இன்ட்ரெஸ்ட்டு? ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் பார்த்து திங்ஸ் நானே வேஸ்ட்டு பொருட்களை வச்சு நானே செஞ்சு பழக்க பண்ணேன். அதுக்கப்புறம் டேடி வந்து எங்கள் டேலண்ட்டை பார்த்து இது சென்னையில் போய் மேஜிக் திங்ஸ் எல்லாம் வாங்கி இது பண்ணாங்க. சூப்பர். ஓன் லேர்னிங், செல்ஃப் லேர்னிங். ஃபஸ்ட்டு செல்ஃப் லேர்னிங், செகண்ட் திங்ஸ் வச்சு. சூப்பர். ஜாஃபரோட எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம், அதுவும் தயா சார் முன்னாடி. ஜாஃபர், நாங்கள் ரெடி. ரெடியா? ரெடி சார். ரெடியா சார்? ரெடி சார். ரெடியா? ரெடி. பார்த்துடலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தயா சார் வேறு உட்காந்துருக்காரு, நல்லா பண்ணணும். ஓகே ரெடி? My name is Magician Joffer. So let's start the show, guys. I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. We are gonna bring back a classic soda fine. Canada's and MSB SPB. Lava man, bad boy. Give me dope, dope, dope. Coming out to get down tonight. Running the rope, rope, rope. Big girl, come hold me so tight. Give me dope, dope, dope. Coming out to get down tonight. Running the rope, rope, rope. Big girl, come hold me so tight. Cause loving you is so right. And when you scream, we take flight. Gold, come coming in, come coming in, come again, come. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. Take my eyes open to force reality. Why can't you just let me eat my weight in glee? I live inside my own world of make-believe. Kids screaming in their cradles, profanities. Some days I feel skinnier than all the other days. Sometimes I can't tell if my body belongs to me. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush.
சூப்பராக இருந்தது. மேஜிக் ஷோக்கு நடுவில் ஒரு க்யூட்டான டான்ஸ் வேறு பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். எல்லாமே அதாவது ஒரு மேஜிக் கூட எங்கேயுமே நடுவில் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் பண்ணீங்க. நான் இந்த மேஜிக்கை பற்றி பேசுறதை விட தயா சார், எஸ், நம்ம ஜாஃபர் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நீங்கள் தான் ஃபென்டாஸ்டிக் சார். நல்லா பண்ணாப்புல, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஸ்டேஜ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா நார்மலாக மெஜிஷியன் சில இந்த மாதிரி அப்கமிங்கில் இருக்கிற ஸ்டார்டிங் மெஜிஷியன்னா ஒரே இடத்துல இருந்து மேஜிக் பண்ணுவாங்க, ஒரு டென்ஷன் இருக்கும். பட் எனிவே ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாப்புல, ஸ்டேஜ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணி இஸ் ரியல் என்டர்டைன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏதாவது ஒரு சிம்பிளான மேஜிக் கற்றுக்குறேன். கற்றுக் கொடுக்கணும். நான் பக்காவை கற்றுடலாம். இந்த மேஜிக் பண்ணிடலாமா? ஆ ரெடியா? ஆக்ஷனா? ஆ ரெடி. காமிச்சிருங்க. என்ன பண்ண? எல்லாருக்கிட்டையும் இப்படி ஓ காமிச்சிருங்க. இப்போ அது இன்சைடு பிடிச்சுக்கோங்க. ரெடி. அப்படி பிடிச்சிட்டிங்களா? இப்போ அதை வச்சுட்டு ஓகே ஓகே இப்படி பண்ணிட்டு இப்படி திரும்பணும். ஓகே. திருப்பி இப்படி பண்ணிட்டு இப்படி திரும்பணும். நெக்ஸ்ட்டு கிளாஸை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணணும். ஓகே. ஐயா பாருங்க, அம்மா பாருங்க. மேலே பானம் கீழே பூமி, பாத்துக்கோ பாத்துக்கோ அர்ஜான் லீவே மைத்கே பண்றான். Welcome to Great Krigalan Magic Show. ஜெய் சூப்பர் ஹீரோ. ஓபன். எல்லாரும் இப்படி பண்ணுங்க. இதை கொடுங்க. இப்போ எடுங்க. இப்படி கிளாப் நல்லா பண்ணுங்கப்பா. மேஜிக் நான் பண்ணியிருக்கேன். எப்படி? சூப்பர் ஜாஃபர், தேங்க்யூ ஸோ மச். ஜாஃபர், பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கல்ல? ஆமாம். வர சொல்லிடலாமா? வர சொல்லி. யார் ட்ரெயினர் உனக்கு? உங்கள் அப்பா? எஸ். ஓகே, கூப்பிடலாமா? கூப்பிடலாம். ஜாஃபரோட பேரண்ட்ஸ் வாங்க. சார் சொல்லுங்கள் சார், எப்படி இந்த மாதிரி ஒரு ரொம்ப கரெக்டாக பண்ணுறாரு, அதோட ஒரு டான்ஸ் வேறு ஒரு எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கோவிட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்கள வந்து இந்த கோவிட்டில் வந்து வேறு மாதிரி மாற்றுச்சு இல்லையா? கோவிட்டில் வந்து அது மாதிரி இவனை வந்து அந்த கோவிட்டில் ஃபஸ்ட்டு கோவிட்லேயே வந்து வீட்டில் சும்மா இருக்கும்போது சின்ன சின்ன பொருட்கள், சின்ன சின்ன பழைய ஜாமான், சின்ன சின்ன ஏதோ ஆர்ட் கிராஃப்ட் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் டெய்லி. ஸோ நான் சத்தம் போட்டே இருப்பேன், என்னடா அது என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே கொஞ்ச நாள் என்னென்னமோ நிறைய செஞ்சு வச்சுட்டே இருந்தான். அப்புறம் அவனுடைய பர்த்டே வந்துச்சு. ஸோ அதில் ஒரு மெஜிஷியனை வந்து புக் பண்ணியிருந்தேன் இவன் பர்த்டேக்கு. அவர் லாஸ்ட்டில் 6 மணிக்கு 5:30 மணிக்கு வந்து மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு. மெசேஜ் போட்டுவிட்டார், சார் எனக்கு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, வர முடியாது, நீங்கள் எதாவது பண்ணிக்கங்கன்ட்டார். ஸோ இவன்ட்ட வந்து ஃபீல் பண்ணிவிட்டு சொன்னேன், என்னடா ஜாஃபர் உன்னுடைய பர்த்டே அதுமா ஒரு மேஜிக் ஷோ வந்து உனக்கு பண்ணலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா இன்வைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது, இல்லைடாடி நானே பண்ணிடுறேன் அப்படின்னா. ஏன்டா பண்ணுவேன்னு, இல்லை நீங்கள் கொஞ்சம் ஜாமான்லாம் நான் மேஜிக் பார்த்து நான் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே பண்ணுறா அப்படின்னே. ஸோ நான் வெளியில் தான் வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தேன். இவன் மேஜிக் ஷோ பார்த்துட்டு நிறைய பேர் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நானே உட்காந்து பார்த்தேன். ஒரு 20 நிமிஷம் கண்டினியூவாக எந்த திங்ஸுமே இல்லாமல் இவனாக மேஜிக் ஷோ பண்ணுறது, அது ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு உருவாச்சு. அதனால் வந்து அந்த மாதிரி அவன்கிட்ட நிறைய விஷயங்கள் பார்த்தேன். ஏன்னா நான் நிறைய மேஜிக் ஷோ, நிறைய மெஜிஷியன்ஸ் சார் மாதிரி நிறைய பெரிய பெரிய மெஜிஷியன்ஸ்லாம் நான் கூப்பிட்டு ஈவெண்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ அப்போ எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இவனுக்கு கொஞ்சம் டீச் பண்ணி, நல்லா பண்ணுற ஜாஃபர், இதை கொஞ்சம் உனக்கு ப்ராப்பராக பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் சார் மாதிரி மின்னல் ராஜான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மெஜிஷியன் கேகேஆரில் இருக்கார், அவர் ஆன்லைனில் பிடிச்சி அவர் மூலியமாக ஆன்லைனில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அந்த மேஜிக் மேலே இருக்கக்கூடிய ஒரு பேஷன் அவனுக்கு. சூப்பர் சார், ஆன்சர் இல்லை. ஜாஃபர், நீங்களும் தயா சார் மாதிரி யூரோப்லலாம் போய் அவார்டு வாங்கணும், யூஎஸில் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக அவார்ட்ஸ் வாங்கணும். ஆல் தி பெஸ்ட், கலக்குறீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ ஸோ மச். கண்ணெதிரே தோன்றினாள். ஆக்சுவலாக ஒரு சிங்கிங் ஷோனா நல்ல பாட்டு பாடுற டேலண்டட் பசங்க இருப்பாங்க. ஒரு டான்ஸ் ஷோனா நம்ம மாநாட மயிலாட மாதிரி பயங்கரமான டான்சர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆனால் நம்ம சூப்பர் ஹீரோஸில் மட்டும்தான் எல்லா விதமான டேலண்ட்டும் பார்க்குறோம். மேஜிக்கு, மேலேருந்து பல்ட்டி, கீழேந்து மால்கம்பு, அதுக்கு மேலே விதவிதமான பர்ஃபார்மன்ஸ் பார்க்குற ஒரே ஷோ நம்ம சூப்பர் ஹீரோஸ். அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். கிரிக்கெட்னா அடிக்கணும் செஞ்சுரி. அடுத்து நம்ம பார்க்க போகிற டேலண்ட் ஆர்ச்சரி. லெட்ஸ் வெல்கம் சஞ்சனா.
ஹாய் சஞ்சனா, ஹாய், உங்களை பற்றி ப்ரீஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை பற்றி. மை நேம் இஸ் ஹூ டாக்டர் யுபி சஞ்சனா. நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த உலகத்தை பார்க்க வச்சது வந்து எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த உலகமே நான் பார்க்க வச்சது என்னோட குருஜி, என்னோட ஹீரோ, த வேர்ல்ட் டீச்சர் டாக்டர் ஷியான் ஹுசனி ஹூ. அதனால அவங்க பாதத்தை தொட்டு வணங்கிக்கிறேன். 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. தேங்க்யூ. வேறு என்னென்னலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு வந்து நான் வந்து ஆப்பிள் ஷூட் பண்ண போகிறேன், முட்டை மேலே பால் வச்சு ஷூட் பண்ண போகிறேன், 3 arrows ஷூட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பலூன் மூவ் ஆகிட்டு இருக்கும், ஒரு பலூன் ஸ்டாண்டில் இருக்கும், ஸ்டாண்ட் பலூனை அடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அப்சைட் டவுனில் பண்ண போகிறேன். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? சென்னை தான் சார். சென்னை எங்கே? சென்னையில் தான் சார், ஓல்ட் வாஷ்மேன்பேட். ஓல்டு மார்க்கெட். ஓகே, இதுக்கு மேலே கொஸ்டின் கேட்டால் கோவம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்ச்சரி ஷோக்குள்ளே போயிடலாமா? எஸ் சார். உங்களை மாதிரி நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சஞ்சனாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாமா? ரெடியா? ரெடி.
பாகுபலியை திரும்ப பார்த்த மாதிரி இருக்கு. என்ன எப்படி ஆப்பிள் பறக்க விடுறீங்க, பலூனை தெறிக்க விடுறீங்க, எல்லாம் ப்ராக்டிஸில்? சூப்பர். இதெல்லாம் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸு? இதெல்லாம் டெய்லியும் வீட்டில் இருக்கும்போது பண்ணுவேன். தெறிக்க விட்றாங்க அப்போ ஆப்பிள் எல்லாத்தையும் இல்லை? வீட்டில் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? வீட்டில் வந்து நிறைய போஸ்லாம் என்கிட்ட இருக்குது. மொத்தம் 3 போ இருக்குது. ஸோ அந்த 3 போலையும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சார். கடைசியில் ஒன்று தலைகீழ தூங்கி பண்ண பற்றியா? ஆல்மோஸ்ட் உட்காந்துருக்க அந்த 500 பேருமே அரண்டுட்டாங்க. ஷாக்கு, எங்களா அந்த 500 பேர் அப்படின்னு. சார் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு டைரெக்டாக இருந்தால் அதை நம்ம ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணிடலாம். இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அந்த வாட்டரில் அந்த பலூன் வந்து ரொட்டேட் ஆடிட்டு மூவிங்லேயே இருக்கும். அது கரெக்டாக அது பாயிண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் எக்ஸ்ட்ராடினரி, நான் பார்த்தேன். சூப்பர். உங்கள் வீட்டிலேருந்து யாரும் இருக்கா? டாடி மம்மி வந்திருக்காங்க. டேடி மம்மி நீங்களே கூப்பிடுங்க மைக்கில். எல்லா டேலண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க? சஞ்சனாவுடைய குரு, அவர் எங்களுக்கும் குரு மாரி. ஃபஸ்ட்டு அவருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். டாக்டர் ஷியான் உசேனி ஹூ, அவரால் தான் இன்றைக்கி இவ்வளோ வந்திருக்கு. இந்த கேம் வந்து ரொம்ப நிறைய பணம் செலவு பண்ணுற கேம் இது. இதில் வந்து போல் வந்து ஏரோ எல்லாமே காஸ்ட் அதிகம். இன்ன வரைக்கும் அவர் கிட்டக்கிட்ட ஒரு 12 லட்சம் ரூபாய் பாப்பாக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங்க்கு மட்டும்? ஆமாம். பாப்பா இது வரைக்கும் 5 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஓ சூப்பர். அது அவங்களே சொல்லுவாங்க. ஸ்கூலில் கொடுக்குற ரெக்கார்ட் நோட்டே முடிக்க மாட்டேங்கிறோம், 5 வேர்ல்டு ரெக்கார்டு. ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னு பிளானு? ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும்னு எனக்கு வெரி குட். எங்களோட அட்வான்ஸ் விஷஸ். நான் வந்து இதை வந்து நிச்சயமாக வாங்குவேன். அதுவும் 2032 நிச்சயமாக வாங்குவேன். என்னோட குருவோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக நான் வாங்குவேன். சூப்பர். நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இப்படி கலக்கும் போது தாராளமாக ஒலிம்பிக் நீங்கள் வின் பண்ணுவீங்க. எங்கள் சூப்பர் ஹீரோஸ் நிகழ்ச்சி சார்பாக ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் அப்புறம் 3 டாக்டரேட்ஸ் கூட வாங்கியிருக்கேன். 3 டாக்டரேட்ஸ்? வாவ், டாக்டரேட்ஸா? 3 கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கேன். டாக்டர் சஞ்சனா. ஓகே. 350 பேருக்கு வந்து பாவாடை சட்டை தச்சு தந்திருக்கேன். எனக்கு வந்து நிறைய ஷால்ஸ்லாம் வரும். ஏன்னா நான் நிறைய ஸ்கூல் சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது எனக்கு நிறைய ஷால்ஸ்லாம் வரும். அந்த ஷால்ஸ் எல்லாம் வந்து நான் பாவாடை சட்டையாக தச்சு ஏழை மக்களுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. நான் வந்து இறந்தவங்களெல்லாம் வந்து நான் அடக்கம் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் 9 பேர் 9 அன்னோன் பாடிஸ் எடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜில் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டோட என்ன சொல்கிறது, நிறைய ஹியூமனிட்டி பேஸ்டாக நிறையா கொடுத்துருக்கீங்க. சூப்பர். இந்த ஏஜ்லேயே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங்காகவும் இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை விட ஒலிம்பிக்லேயும் பெரிய மெடல்ஸ்லாம் வாங்கணும், நிறைய மெடல்ஸ் வாங்கணும் இந்தியாவுக்கு. சூப்பர் ஹீரோ சார்பாக வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்பப்பப்பப்பப்பா, 3 பேரும் வேற மாதிரி டேலண்ட்டு, அதுவும் எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸு. பார்த்து அசந்து போயிட்டோம். நம்ம பேசுகிறத விட நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் தயா சாரை கூப்பிட்டு அவரே கேட்டுருவோம். எப்படி சார் இருந்தது நம்ம சூப்பர் ஹீரோஸோட பெர்ஃபார்மன்ஸ்? சார் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது சார். இன்றைக்கி பார்த்தேன்னா குழந்தைய வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மேடை அமைச்சு கொடுத்த கலைஞர் டிவிக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து டேலண்ட் இருக்கும், அது எப்படி கொண்டு வரணுங்கிறது வழி தெரியாமல் இருப்பாங்க. பட் இது ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் சார், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு. பட் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும், எப்படி நம்மளோட ஆம்பிஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நமக்கு எது நான் இப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது, குழந்தைகளெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் இருக்கவங்களாம் நினைப்பாங்க நம்ம குழந்தைகளை இந்த மாதிரி வரணும் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், எந்த விஷயம் நம்ம செய்யும் போது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, மற்றவங்களுக்கு அது பிடிக்குதோ, மற்றவங்களுக்கு அது சந்தோஷம் தருதோ, அதுதான் நம்மளோட கோலை ஆம்பிஷனாக மாறணும். அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட இலக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு வேண்டியான ப்ராக்டிஸ் எடுத்தால் கண்டிப்பாக எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஏஜிலிருந்து வரும்போது எக்ஸ்ட்ரானரியாக அவங்களால டெவலப் ஆக முடியும் கண்டிப்பாக. தயா சார் சொன்ன மாதிரியே பல சூப்பர் ஹீரோஸ் நம்ம ஷோக்கு அடுத்தடுத்த வாரங்கள் வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம 3 சூப்பர் ஹீரோஸையும் ஹானர் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு.
ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெல்கம் அபினவ், சஞ்சனா, ஜாஃபர். கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர். செல்வாஸ் கிட்ஸ் வேர் சார்பாக நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் worth 1000 rupees. இந்த வாரம் பல வித்தியாசமான டேலண்ட்ஸை பார்த்தோம். அடுத்த வாரமும் பல மேஜிக்கல் சூப்பர் ஹீரோஸை பார்க்க போகிறோம். அது வரைக்கும் பாய் பாய். இது கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் வழங்கும் சூப்பர் ஹீரோஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் வசந்தன் கோ, இந்தியாஸ் #1 டீலர், கிட்ஸ் ஸ்டைலிங் பார்ட்னர் செல்வாஸ் கிட்ஸ் வேர், பவர்ட் பை ஆர்சன் சோ, ப்ரோம்பரமனலசோ.